அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ உங்களை ஒரு கோயிலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறேன். இது ஒரு கிராமத்தில் உள்ள கோயிலுங்க. கிராமம் என்றால் நிறைய கிராம தேவதைகள் இருக்கும். இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறது ஒரு ஆலயம், முனீஸ்வரர் ஆலயங்க. முனீஸ்வரர் என்றாலே வீரமும் ஆவேசமும் நிறைந்த தெய்வமாக வருங்க. இவர் அந்தகாசுரனை அழித்தவதாக கருதப்படுகிறாங்க. முனீஸ்வரர் அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் காவல் தெய்வமாகவும் போற்றப்படுகிறார். இவர் அப்படியே கிராமங்களில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் நமக்கு காவல் தெய்வமாக கிராமத்தை பாதுகாக்கிறார். மேலும் தவறு செய்தால் முனீஸ்வரர் தலையில் தட்டுவார், அடிப்பார் என்ற ஒரு பயமும் மக்களிடையே இருக்கு. பொதுவாக கிராம மக்கள் இவரை முனி, முனியாண்டி, முனியன், முனியப்பர், முனீஸ்வரன் என்று பல பெயர்கள் வைத்து வணங்கி வழிபடுவார்கள். முனி என்ற சொல் ரிக்வேதத்தில் ஆவேசம் படைத்தவர் என்றும் பயமற்றவர் என்றும் பொருள்படுகிறது. உபநிடதம், பகவத்கீதை போன்ற நூல்களிலும் உலக வாழ்க்கையை வெறுத்து நாணத்தின் உச்சமாக மௌனத்தை கடைபிடித்து சுகதுக்கம் எதிலும் தாக்கப்படாமல் விருப்பு, வெறுப்பு, கோபதாபம் முதலியவற்றை அறவே நீக்கியவராகும் உபநிடதங்கள் கூறுகின்றன முனீஸ்வரை பற்றி. மேலும் இந்த முனீஸ்வரர் தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலும் வணங்குறாங்க. இப்பொழுது நான் சொல்கிறது முனீஸ்வரர் கர்நாடகா மாநிலத்தில் எலக்ட்ரானிக் சிட்டியில் உலகளி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற முனீஸ்வரர் தாங்க நாம் இப்போ பார்க்குறோம். முனீஸ்வரில் இவர் தாங்க அவர் பஞ்சமுனி இருக்காங்க. அதாவது வாழ்முனி, செம்முனி, கருமுனி, முத்துமுனி, வேதமுனி, பூமுனி என்று போற்றப்படுகிறது. இதுவும் மேலும் பச்சையம்மனுக்கும் முனி இருக்குங்க. அது சப்த முனிகள் சொல்லுவாங்க. அவை வாழ்முனி, செம்முனி, முத்துமுனி, ஜடாமுனி, பாலக்காட்டு முனி, வேதமுனி, லாடமுனி ஆகுங்க. தமிழ்நாட்டில் முனியை பற்றி திரைப்படங்கள் கூட வந்திருக்கு, அதாவது சினிமாலாம் வந்திருக்குங்க. சிவனுக்கு மட்டுமே ஈஸ்வரன் என்ற பட்டம் இருக்குங்க. ஆனால் இங்கு சனீஸ்வரருக்கும் இந்த முனீஸ்வரருக்கும் தான் ஈஸ்வரன் பட்டம் கிடச்சிருக்குங்க. மேலும் கிராமங்களில் நிறைய குலதெய்வமாக இந்த முனீஸ்வரர் வணங்கப்படுவாருங்க. அப்படி வணங்குகிற குடும்பங்களில் ஏதாவது விசேஷன்னா அந்த கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த முனீஸ்வரருக்காக முதல்ல பூஜை போட்டுட்டு மற்றபடி அந்த விசேஷங்களை அவங்க ஆரம்பிப்பாங்க. அந்தகாசுரன் ஒரு அரக்கா இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார்னா, தேவலோகத்தை ஆட்சி பண்ண ஒரு ஆசை வந்துச்சுங்க. அவர் என்ன பண்ணுறார், பிரம்மா கிட்ட போய் தவம் பண்ணி எனக்கு சிவனாலையும் விஷ்ணுவாலையும் எந்த உயிர் சேதமும் வரக்கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கிடுறாங்க. இந்த அந்தகாசுரன் வாங்கிட்டு தேவர்களையும் மக்களையும் ரொம்ப துன்புறுத்துறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, தேவர்களும் மக்களும் போய் அம்மன் சிவசக்தி கிட்ட முறையிடுறாங்க. அப்போ பார்வதி தேவியானவள் என்ன பண்ணுறாங்க, காத்தாயாக அவதாரம் எடுக்கிறாங்க. அப்போ அந்த அந்தகாசுரனை அழிப்பதற்காக அவங்களோட ஒரு 7 முனிகளை உருவாக்குறாங்க. அந்த 7 முனிகள் உதவியுடன் அந்த அந்தகாசுரனை பார்வதி தேவியானவள் காத்தாயி என்ற அவதாரத்தில் அழிக்கிறாங்க. அந்த முனிகளுக்கெல்லாம் இதை சேர்த்தா முனீஸ்வரன் என்று மக்களால் அழைக்கப்பட்டு கிராம தேவதையாக வழிபடுறாங்க, கிராம தெய்வமாக வழிபடுறாங்க. முனீஸ்வரர் வழிபடுறதுக்கு செவ்வாய், வெள்ளிக்கிழமை மிகவும் உகந்த நாட்களாங்க. முனீஸ்வரருக்கு மேலும் 2 விதமான பூஜை பண்ணுவாங்க. ஒன்று பால் பூஜைன்னு சொல்லுவாங்க. அப்போ பால் பூஜையும் போது வெண்பொங்கல் படைத்து சர்க்கரை பொங்கல் வைத்து கற்கண்டு, தேன் இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. அதே சமயத்தில் ஒரு சாரார் அசைவ பூஜையும் நடத்துவாங்க. அவங்க இந்த ஆட்டிறைச்சியை படைத்து மது சுருட்டுலாம் வைத்து அவங்களும் படையல் போடுவாங்க. நான் இந்த ஹுலவலியில் முனீஸ்வரை பற்றி தான் நான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே அன்னதானமும் நடந்ததுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. மேலும் இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்திருக்கேன். மேலும் நீங்கள் எனக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை.